ஸ்லீப்பிங் இன் த ஃபாரஸ்ட் பை மேரி ஆலிவர். ஸ்லீப்பிங் இன் த ஃபாரஸ்ட் அப்படிங்கிற இந்த போயமை வந்துட்டு விஷ் லிஸ்ட் அப்படிங்கிற சீரிஸுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவாக பார்க்க போகிறோம். விஷ் லிஸ்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கக்கூடிய போயம், ஷார்ட் ஸ்டோரி, நாவல், ட்ராமா அதெல்லாம் இந்த சீரீஸில் ஃபுல்லாக கம்பைல் பண்ணி வீடியோஸாக போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்லீப்பிங் இன் த ஃபாரஸ்ட். இந்த வீடியோ போட சொல்லி ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. பட் சாரி, நான் லேட்டாக தான் பார்த்தேன். அதனால தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். இந்த போயமுடைய ரைட்டர் வந்து மேரி ஆலிவர். இவங்க ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் போயட். 1984 லிட்ரேச்சருக்கான புலிட்சர் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. 1992 நேஷனல் புக் அவார்டும் வின் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ஒரு ஒர்க்குக்காக. இவங்களுடைய ஒர்க்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக நேச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு விவிட் இமேஜருடைய பயங்கரமாக இருக்கும் உங்களுடைய போயட்ரி வாசிக்கிறதுக்கே. இவங்களுடைய சில போயம் நேம்லாம் பார்த்தீங்கனாலே புரியும் உங்களுக்கு. வைல்டு கீஸ், டாக்ஃபிஷ், த ஸ்வான். பார்த்தா இவங்களுடைய மற்ற ஒர்க்ஸோட எதுவுமே டைல்ஸ் நெட்டில் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இப்படி நேச்சரில் உள்ள ஸ்பீஷியஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? இந்த போயுமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸ்லீப்பிங் இன் த ஃபாரஸ்ட்டே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ முழுக்க நேச்சரை இவருடைய ஒர்க்கில் இன்ஸ்பிரேஷனாக வச்சு எழுதியிருப்பாங்க. தென் இவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேபிட்டுமே இருந்திருக்கு. ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதியில் ரொம்ப தூரம் நடந்து போகிறது இவங்க லைஃப் லாங் ஹேபிட்டாகவே வச்சுருந்துருக்காங்க. ஓகேவா? இதை ஒரு ஹேபிட்டாக வச்சுருந்துருக்காங்க. இந்த ஹேபிட் மூலமாக தான் இவங்க நேச்சுரல் இன்ஸ்பிரேஷன் எடுத்து நிறைய ஒர்க்ஸுமே எழுதியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஓகேவா? இப்போது இந்த போயம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்லீப்பிங் இன் த ஃபாரஸ்ட் 1978 பப்ளிஷ் ஆன ஒரு போயம். லேட்டர் 1979 12 மூன்ஸ் அப்படிங்கிற ஒரு போயட்ரி கலெக்ஷனில் இந்த போயம் ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ரைட்டருக்கு நேச்சரோட என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது இந்த போயம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த போயமுடைய சம்மரி பார்த்தோன்னா லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ தாட் த எர்த் ரிமெம்பர்ட் மீ. நான் நினச்சேன் இந்த பூமி வந்து என்னை நினச்சி பார்த்ததை நான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பூமியை நினச்சி பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் லைன்லேயே சொல்கிறாங்க. தென் ஷீ டூக் மீ பேக் ஸோ டெண்டர்லி. ஷீ இந்த இடத்துல ஏர்த்தை வந்துட்டு ஒரு உமனாக பர்சனிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஷீ டூக் மீ பேக் ஸோ டெண்டர்லி. இந்த பூமி என்னை நினச்சி பார்த்தா என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பூமி என்னை நினைக்கிது, அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. என்னை நினச்சி பார்த்தோன்னே பூமி என்ன பண்ணுறா அப்படின்னா, என்னை தூக்குறா, அழகாக தூக்கி அவள் மேலே உட்கார வச்சுக்கிறா. ஷீ டூக் மீ பேக் ஸோ டெண்டர்லி. ரொம்ப அப்படியே சாஃப்டான தூக்கி உட்கார வச்சுக்கிறா. அரேஞ்சிங் ஹர் டார்க் ஸ்கர்ட்ஸ் ஹர் பாக்கெட்ஸ். அதாவது டார்க் ஸ்கர்ட்ஸ்னால் இது ஒரு உமனாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க இவங்க இடத்த. ஓகேவா? ஸோ பூமி ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்கிற மாதிரியும், ஹர் பாக்கெட்ஸ் ஃபுல் ஆஃப் லிச்சன்ஸ் அண்ட் சீட்ஸ். லிஜென்ஸ்னால் அந்த பாறைகள் மேல் வரக்கூடிய ஒரு விதமான ஒரு தாவரம். சீட்ஸ்னால் விதைகள். ஸோ பூமியுடைய ஸ்கர்ட்டில் என்ன இருக்குது? இந்த விதைகளும் லிச்சன்ஸும் தான் இருக்குது. என்னை தூக்கி இது வந்து மடியில் உட்கார வைக்கணும், கரெக்டாக அதில் கொடுக்கல. பட் அரேஞ்சிங் ஹர் டார்க் ஸ்கர்ட்ஸ் ஹர் பாக்கெட்ஸ். என்னை அப்படியே பின்னாடி தூக்குறான்னு சொல்லி போட்டிருக்கு. ப்ளஸ் அந்த ஸ்கர்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி மடியில் உட்கார வைக்கிறா அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லப்பட்டிருக்கு. உட்கார வைக்கிறா. உட்கார வைக்கும்போது அவருடைய பேக்கெட்டில் நிறைய சீட்ஸ் இருக்குது. தென் லிச்சன்ஸ்லாம் வளர்ந்துருக்கு. ஏன்னா பூமியை தானே சொல்கிறாங்க. அதனால் இதில் சீட்ஸ் எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா, சீட்ஸ் மூலமாக செடிகள் வளரும் இல்லையா? ஸோ ரீஜெனரேஷன் இயற்கை கொடுக்கும் அப்படிங்கிற அதை சிம்பிளைஸ் பண்ண மாதிரி தான் சீட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஐ ஸ்லெப்ட் ஆஸ் நெவர் பிஃபோர் அ ஸ்டோன் ஆன் த ரிவர் பெட். அந்த பூமி மடியில் தூக்கி உட்கார வச்சாச்சு. யாரை? ரைட்டரை. என்னை அவள் தூக்கி மென்மையாக தூக்குனா, அவருடைய ஸ்கர்ட்ஸ் அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு அழகாக என்னை உட்கார வச்சா. நான் அவள் மடியில் படுத்து தூங்குறேன். ஐ ஸ்லெப்ட் ஆஸ் நெவர் பிஃபோர் அ ஸ்டோன் ஆன் த ரிவர் பெட். நான் இதுவரைக்கும் எப்போவுமே தூங்காத மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை நான் தூங்கினேன். எப்படின்னா, எ ஸ்டோன் ஆன் த ரிவர் பெட். ஒரு இந்த ஏரிக்கரை ஓரமாக நதிக்கரை ஓரமாக இருக்கிற கல் எப்படி அப்படியே அந்த பாட்டிலில் அசையாமல் அப்படியே கிடக்குமோ, அது ஒரு ஓரமாக அப்படியே கிடக்குமோ, அதே மாதிரி நிம்மதியாக எந்த ஒரு தாட்டும் இல்லாமல், எந்த ஒரு ட்ரபுள்ஸ் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக நான் தூங்கினேன். யார் மடியில்? இயற்கையோட மடியில், பூமியோட மடியில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நத்திங் பிட்வீன் மீ அண்ட் த ஒயிட் ஃபயர் ஆஃப் த ஸ்டார்ஸ் பட் மை தாட்ஸ். இப்போ அவங்க பூமியுடைய மடியில் படுத்துருக்காங்க. மேலே வானத்தை பார்க்குறாங்க. மேலே வானத்தில் வந்து நல்ல ஒயிட்டில் ஸ்டார்ஸ் அழகழகாக இருக்குது பார்க்குறக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கும் இந்த மேலே இருக்கிற அந்த ஒயிட் ஃபயர் ஆஃப் த ஸ்டார்ஸ், இந்த ஸ்டார்ஸுக்கும் எதுவுமே இல்லை. நீங்கள் ரெண்டும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். நான் வந்து இந்த ஸ்டார்ஸோட கனெக்டடாக இருக்கேன். டேரெக்டாக நான் ஸ்டாரோட கனெக்டாக இருக்கேன். அதில் ஒரு பாண்டிங் எனக்கும் ஸ்டாருக்கு இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எதுவுமே இங்கே இந்த ஸ்டார்ஸுக்கும் எனக்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்லை, எதுவுமே எங்களுக்கு இடையில. எது மட்டும் எக்ஸப்ஷன் அப்படின்னா என்னுடைய தாட்ஸ் மட்டும் என்ன பண்ணுது? அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கு. நானும் மேலே இருக்க அந்த ஒயிட் ஸ்டார்ஸும் இன்டர் கனெக்டடாக இருக்கும், கனெக்ட் ஆகிருக்கும். பட் ஒரு இது மட்டும் தனியாக எக்ஸப்டாக தனியாக மிதந்துக்கிட்டு இருக்கு. அது என்னென்னா என்னுடைய தாட்ஸ். ஸோ ஒன்லி ஹர் தாட்ஸ்
செப்பரேட்டாக தனியாக இருக்குது. அந்த ஸ்டார்ஸ் கிட்டேருந்து விலக்கி இருக்கே தவிர இவங்க அந்த ஸ்டார்ஸோட அப்படி இன்டர்கனெக்டடாக இருக்காங்க. அப்படி அந்த ஸ்டார்ஸையே வரிக்க பார்த்துட்ருக்காங்க. பட் மை தாட்ஸ், ஸோ அவங்க தாட்ஸ் மட்டும் இவங்க இந்த வாஸ்ட் யூனிவர்ஸில் இவங்களையும் ஸ்டாரையும் விட்டு செப்பரேட் ஆகி இருக்குது. அண்ட் தே ஃப்ளோட்டட். எது ஃப்ளோட் ஆகுது? இவங்களுடைய தாட்ஸ். லைட் ஆஸ் மோத்ஸ் அமாங் த பிரான்ச்சஸ் ஆஃப் த பர்ஃபெக்ட் ட்ரீஸ். எப்படி இந்த மோத்துனா அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்செக்ட். ஒவ்வொரு கிளைக்கெல்லாம் அந்த அந்த இன்செக்ட் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி என்னுடைய தாட்ஸ் வந்து அங்கங்கே மிதந்துக்கிட்டே இருக்குது. நான் இந்த வானத்தோட கனெக்டாக இருக்கேன், அந்த ஸ்டார்ஸோட கனெக்டடாக இருக்கேன். இப்போ என்னுடைய தாட்ஸ் எங்கெங்கேயும் போயிட்டே இருக்குது. இந்த மோத்ஸ் பறந்து ஒரு கிளையாக போகிற மாதிரி என்னுடைய தாட்ஸ் அங்கங்கே ஃப்ளோட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆல் நைட் ஐ ஹியர் த ஸ்மால் கிங்டம்ஸ் ப்ரீத்திங் அரவுண்ட் மீ. இவங்களுக்கு ஒவ்வொரு நைட்டு இவங்க தூங்கும் போதுமே இவங்களை சுற்றி குட்டி குட்டி ராஜ்யங்கள் அப்படின்னா இதை எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ எறும்பு கூட்டமாக நிறைய எறும்பு மொத்தமாக வாழும். அப்போ கூட்டமாக வாழ்கிற எறும்புகளுக்கு அது ஒரு ராஜ்யம்தான். பூச்சிகள் மொத்தமாக வாழுது, அது ஒரு ராஜ்யம்தான். இந்த மாதிரி அவங்கள சுற்றி, அதாவது அவங்க நம்ம எப்படி கிங்டம்லாம் வச்சு வாழ்கிறோமோ அதே மாதிரி தான் அனிமல்ஸு, இன்செக்ட்ஸு, பேர்ட்ஸு எல்லாமே. அதுங்க நார்மலாலாம் கிடையாது, அதுங்களும் நம்மளை மாதிரின்னு சொல்லிட்டு ஹியூமன்ஸ் அண்ட் நேச்சர்கிட்ட இருக்கிற ஒரு கனெக்ஷன் இது மூலமாக கொண்டு வராங்க. ஆல் நைட் ஹியர் த ஸ்மால் கிங்டம்ஸ் ப்ரீதிங் அரவுண்ட் மீ. என்னை சுற்றி பல கிங்டம்கள் வாழ்கிறது என்னால் உணர முடியுது. அதுங்க ப்ரீத் பண்ணி என்னால் உணர முடியுது. த இன்செக்ட்ஸ் அண்ட் த பேர்ட்ஸ் ஹூ டூ தியர் ஒர்க் இன் த டார்க்னஸ் ஆல் நைட் ஐ ரோஸ் அண்ட் ஃபெல் ஆஸ் இஃப் இன் வாட்டர் கிராப்ளிங் வித் அ லூமினஸ் டூம். அதாவது இவங்களை சுற்றி இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸு இதெல்லாம் அதனுடைய வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. ஈவன் ஹியூமன்ஸ் தூங்கினாலும் அதுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்குது, ஆக்டிவாக இருக்குது. ஹியூமன்ஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஆல் நைட் ஐ ரோஸ் அண்ட் ஃபெல் ஆஸ் இஃப் இன் வாட்டர் கிராப்ளிங் வித் அ லூமினஸ் டூம். எல்லா நாள் நைட்டு நான் எந்திக்கிறேன், சம்போட் ஒரு அலைகள் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகிற மாதிரி மிதந்து போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நைட் டைம் ஆனால் இந்த சவுண்ட்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்குது. கிராப்ளிங் வித் லூமினஸ் டூம் பை மார்னிங் ஐ ஹேட் வேனிஷ்ட் அட்லீஸ்ட் a dozen times into something better. இதில் லூமினஸ் டூம்னு இருக்குது. நான் இந்த தண்ணியில் வந்துட்டுருக்கேன் எதோட அப்படின்னா ஒரு லூமினஸ் டூமோட அப்படின்னு. லூமினஸ் அப்படின்னா சம்போட் பிரைட்டான ஒரு இதை ரெஃபர் பண்ணுறது. டூம்னா டிஸ்ட்ரக்ஷன், டிஸ்ட்ரக்ஷன் அப்படி சொல்லலாம். ஸோ தண்ணியில் எதோட நான் மிதந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபேட்டு, என்னுடைய அழிவோட. ஏன்னா இதில் இது ஆக்சிமோரான். ஏன்னா லூமினஸ் ஒரு பிரைட்டான ஒன்று, ஃபேட் ஒரு டார்க்கரான ஒன்று. இது ரெண்டையும் சேர்த்து ஒரேதாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே இப்படி மிதந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படி பிரைட்டான ஃபேட், டிஸ்ட்ரக்ஷன் நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குது. எப்போ நம்ம லைஃப் முடிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அது கூடயே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. தென் பை மார்னிங் ஐ ஹேட் வேனிஷ்ட் அட்லீஸ்ட் dozens of time into something better. தென் இந்த இயற்கையோட வாழ்றது மூலமாக ஒவ்வொரு நாளும் ஐ ஹேட் வேனிஷ்னா அந்த வேனிஷ்டிங்கோட இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம்னுங்கிற மீனிங்கை தருது இந்த சென்டென்ஸில். அட்லீஸ்ட் dozen times நான் ஒவ்வொரு நாள் காலையில் முழிக்கும் போதும் புது ஒரு ஆளாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறேன் இன்ட்டு சம்திங் பெட்டர். இதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இன்னொரு புது ஆளாக பெட்டராக நான் மாறுறேன் அப்படின்னா உணர முடியுது. நேச்சரில் வாழ்றது மூலமாக என்னால் அப்படி மாற முடியுது அப்படிங்கிறத இந்த போயமை சொல்லி என் பண்ணுறாங்க மேரி ஆலிவர். இந்த போயமுடைய தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் ஆஸ் எ நர்ச்சரர், பீஸ் அண்ட் ரெனியூவல், டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதெல்லாம் இந்த போயமுடைய தீம்ஸாக சொல்லலாம்.